AT தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள். லெஜண்ட் சரவணன் அவர்களின் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு சென்னை கொரட்டூர் பகுதியில் அமைந்துள்ள தலைமை அலுவலகத்தில் கலை நிகழ்ச்சி மற்றும் 500 நபர்களுக்கு அசைவ உணவு மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கப்பட்டது. இதனை மாநில செயலாளர் சுதாகர் அவர்கள் வழங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக திரைப்பட நடிகர் மீசை ராஜேந்திரன் அவர்களும் நடிகை சைதன்யா டொப்புலா அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதன் பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்பும் நடைபெற்றது. அதன் காணொளியை தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. என்றும் தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குழி பறித்தாலும் செய்யணும்னு ஒரு மனசு வருது பாத்தீங்களா, அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது அண்ணன் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கேள்விப்பட்டேன் 2018 நினைக்கிறேன், ஐ திங்க் அந்த புயல் வரும்போது 2 கோடி ரூபாய் நிதி கொடுத்திருக்கிறார். அதே போல எங்களுடைய நடிகர் சங்கத்துக்கும் நிதி 2 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார். திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துக்கு பணம் 2 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. தங்க வேல் கொடுத்திருக்கிறாங்க. எத்தனையோ சர்ச்சுக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. எத்தனையோ தர்காவுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. மதம் எல்லாம் பார்க்காம அனைத்து மதத்தில் உள்ளவங்களுக்கும் அண்ணன் உதவி செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு மனசு வரணும், அந்த உதவுறதுக்கு ஒரு மனசு வரணும். ஏன்னா நம்ம எல்லாம் பார்த்தோம்னா நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா கேப்டன் மாதிரி, அண்ணன் மாதிரி, நம்ம லெஜண்ட் சரவணன் அண்ணன் மாதிரி எல்லாம் எல்லாருக்கும், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது பாத்தீங்களா, அதுவே மிகப்பெரிய விஷயம். இந்த நேரத்துல அவருக்கு என்னுடைய ஹேண்ட்ஸ்அப் நாங்க செலுத்திக்கிறேன். ஏன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அண்ணனா நம்ம தொடர்ந்து அண்ணனோட பயணிக்கணும்னு எனக்கு ஆசை. நான் நம்ம கதிர் அண்ணன், லெஜண்ட் கதிர் அண்ணன் சொன்னேன், கேப்டன் மாதிரியே இருக்கிறாருங்க அண்ணன், லெஜண்ட் அண்ணன், அவரோட நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். தொடர்ந்து பயணிப்போம். அதாவது தமிழகத்தின் தங்கம், ஏழைகளின் சொந்தம், கருணை காட்டுவதில் கண்ணன், எல்லா உயிருக்கும் ஜீவ காரணியம், பெருந்தலைவர் காமராஜர் வழியில் வந்தவர் எங்களுடைய அண்ணன். அவர் வாழ்க, நீடூடி வாழ்க என வாழ்த்தி என்னுடைய உரையை முடிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்மளுடைய அண்ணன் சுதாகர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல தலைமை அலுவலகத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இதற்கு முன்னாடி சிறப்பாக நடனமாடி நம்மளை எல்லாம் உற்சாகப்படுத்திய தந்தை சுருதி சந்திரசேகர் அவர்களுக்கும், அதே போல சிவாஜி அந்தோணி தாஸ் அவர்களுக்கும், அதே போல இங்கு வருகின்றிருக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும், பொதுமக்களுக்கும், முக்கியமாக ஹைதராபாத்தில் இருந்து வந்திருக்கும் எங்களுடைய திரைப்பட நடிகை சைதன்யா டொப்புலா அவர்களுக்கும் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கம். பேச்சில நிறைய இருந்தா எடுத்துக்குங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் நடிகர் மீசை ராஜேந்திரன். இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னா, நம்மளுடைய லெஜண்ட் சரவணன் அண்ணன் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் ஈகை கோணம் கொண்ட நடிகர்கள் ரொம்ப கம்மி. நமக்கெல்லாம் தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அப்புறம் நம்மளுடைய கேப்டன். இப்போ அந்த வழியில் நம்மளுடைய அண்ணன் லெஜண்ட் சரவணன் அண்ணன் அவருடைய பிறந்த நாளுக்கு நிறைய செய்யறாரு. அதுக்கு முன்னாடி அவர் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாரு. நிறைய புயல் வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, மக்களுக்கு ஒரு இயற்கை பேரிடர்கள் எது வந்தாலும் சரி, அண்ணன் தொடர்ந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த வகையில பாத்தீங்கன்னா
பெருந்தலைவர் காமராஜர் ஐயா வந்து அந்த நம்மளுடைய வட மாவட்டத்திலிருந்து வந்தவர். அவர் வந்து ஏழை எளிய மக்களுக்காக நிறைய வந்து உதவி செஞ்சிருக்கிறாரு. ஆட்சியில இருக்கும்போது செஞ்சிருக்கிறாரு, இல்லாதப்போ நிறைய உதவி செஞ்சிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு வந்து எந்த ஒரு ஆட்சியும் எந்த ஒரு அதிகாரத்திலும் இல்லாமலே நம்ம அண்ணன் லெஜெண்ட் சரவணன் அண்ணன் வந்து ஏழை எளிய மக்களுக்கு நிறைய வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் 2018 புயல்ல 2 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எல்லா ஆலயங்களுக்கும், இந்து ஆலயமா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ ஆலயமா இருந்தாலும் சரி, முஸ்லீம் அவங்களுடைய தர்காவா இருந்தாலும் சரி, எந்த இதுக்கும் வந்து எல்லா மதத்தினருக்கும் வந்து உதவி செஞ்சுருக்காங்க. ஏழை எளிய மக்களுக்கு படிப்பு செலவு கொடுக்குறாங்க. இன்றைக்கு பர்டிகுலரா அவருடைய பிறந்த நாள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்கும் வந்து அசைவ கொடுக்குறாங்க. நலத்திட்ட உதவிகள் நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மனசு வர்றது பெரிய விஷயம். அண்ணன் வந்து நீண்டி வாழணும்னு சொல்லி என் சார்பாக நான் வந்து கேட்டுக்கிறேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு. நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட நம்முடைய தலைமை கழக நிர்வாகி அண்ணன் சுதாகர் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் அவரை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.